அய்யனார் துணை அடுத்து வரப்போற எபிசோடுக்கான கதைக்களத்த வந்துட்டு இங்க பார்க்கலாம் மக்களே. மேலும் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, அதாவது எல்லா உண்மையும் வந்துட்டு பாண்டியனுக்கு தெரியுதுங்க. அதாவது நிலா வந்துட்டு ஓப்பன் அவுட் பண்றாங்க. பாண்டியன் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு இல்லையா? வக்கீல் வந்துட்டு இந்த மாதிரிலாம் உண்மைய சொல்றாங்க. டிவோர்ஸ் வாங்க வந்தாங்க. எதுவும் பெரிய பிரச்சனையா? 2 மந்த் தானே ஆகுது. என்னப்பா? ஏதுப்பா? அப்படின்னு கேட்கும்போது, எனக்கே இது தெரியாதுன்னு ஓடி வந்து சோழன வந்துட்டு பாண்டியன் அடிக்கிறாப்ல, அட்டாக் பண்றாப்ல. உடனே அவர் மேல தப்பு இல்ல, என் மேல தான் தப்பு அப்படின்னு வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ் தான். ஒரு ஆக்சிடென்ட்மா தான் நடந்ததே தவிர, எனக்கு பிடிச்சு இவர திருமணம் பண்ணிக்கிறல. அவருமே என்ன பிடிச்சு திருமணம் பண்ணிக்கிறல அப்படின்னு சொன்னோன தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது பாண்டியனுக்கு. ஆமா, அப்ப வந்துட்டு இதுக்காக தான் சேரன் அண்ணன் வந்துட்டு இவங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேர்க்கலையா? ஆல்பம் மாற்றணும்னு சொன்னப்ப வேணான்னுச்சு. அப்பா உள்ள போணும்னு சொன்னப்ப வேணான்னுச்சு. நம்ம தான் தவறா அண்ணன புரிஞ்சுக்கிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாரு. சேரன் கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த சூழல்ல வந்துட்டு நிலா டிவோர்ஸ் வாங்கணுமா? இல்ல சோழனோட டிராவல் பண்ணணுமா? அதாவது உண்மையான கணவன் மனைவியா வாழணுமா? என்ன பொறுத்தவரை அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. நிலா அந்த மாதிரி உண்மையை சொன்னோன்னா பல்லவனுக்கும் சரி அண்ட் பாண்டியனுக்கும் சரி ஷாக் ஆகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேரனுக்கு தெரியும் இதுதான் தம்பி நம்ம வீட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இவங்க 2 பேரையும் தள்ளி வச்சேனே தவிர, ஏன்னா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அ நம்ம வந்துட்டு எதையும் பண்ணிறக்கூடாது இல்லையா? அதுதான்டா பாண்டி அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா, மன்னிச்சிருண்ணே. எனக்கு என்கிட்ட இத சொல்லியிருக்கலாம்லண்ணே. இல்லடா நீங்க இப்பதான் சந்தோஷமா இருக்கீங்க. பட் எப்படியாவது நிலா மனசு மாறிடுவாங்கன்னு நெனச்சேன் என் தங்கச்சி. ஆனா மாறல அப்படின்னு சொன்னோனே எல்லாருமே கண் கலங்குறாங்க. பட் நீங்க இங்க இருக்கலாம்ல நீ. பட் உங்க உண்மையிலேயே அண்ணின்னு நாங்க நெனச்சிட்டோம் அப்படின்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இல்லப்பா என்னால வந்துட்டு இங்க இருக்க முடியாது. என்னோட இலக்கு வந்துட்டு வேற. எங்க அம்மா, அப்பா வந்துட்டு இவர புடிச்சு திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓடி போய் திருமணம் பண்ணிட்டேன்னு தவறா புரிஞ்சிருக்காங்க. அத பிரேக் பண்ணி காமிக்கணும். என் மேல வந்துட்டு மீண்டும் எங்க அம்மா, அப்பாவுக்கு மரியாதை வரணும். எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய வந்துட்டு பார்த்து வச்சாங்க. உங்களுக்கு பிடிக்காத பொண்ண பார்த்து வச்சா நீங்க கட்டிக்கிருவீங்களா? அந்த மாரி சூழல் தான் எனக்கும் நடந்ததே தவிர, எனக்கு சோழன் வந்துட்டு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அவர் கால்ல விழுகணும். எனக்காண்டி அவரோட வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருன்னு இவங்க சொன்னாலும், ஆனா நிலா வந்துட்டு சோழன் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாரு. பட் இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, மதி மூலம் ஆதார் கார்ட வந்துட்டு அரேஞ்ச் பண்றாங்க. டிவோர்ஸ் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன், பல்லவனும் வந்துட்டு, சரி நீ உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இப்ப பண்ணணும்? தனியா வீடு பார்க்கணுமா? அதாவது பாண்டியனே சொல்றாரு, எல்லாமே நாங்க பின்னாடி இருந்து அரேஞ்ச் பண்றோம். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க எங்களுக்கு அண்ணி ஆயிட்டீங்க. கடைசி வரை அண்ணியா தான் நாங்க உங்கள பார்ப்போம். உங்களுக்கு என்ன தேவையோ அத வந்துட்டு நாங்க பண்றோம்னு, இவங்க நெனச்ச மாதிரியே வந்துட்டு ஒரு வீட வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி குடுக்குறோம்னு பாண்டியன் வந்துட்டு சொல்றாரு. சோழனுக்கு பக்குன்னு போயிருது. ஏன்டா டேய்! இப்பதான் இவ டிவோர்ஸ் வாங்க போறான்னு சொல்லிட்டு, அத நான் ஏதோ ஒரு சமாளிச்சு வச்சிருக்கேன். நீ இப்படி வேற ஒரு புதிய ரூட்ட போடுறியேடான்னு பாண்டியன் மேல கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. ஆனா டிவோர்ஸ் முடிவுல திட்டவட்டமா இருக்காங்க. அந்த ஆதார் கார்டையும் வாங்கிறாங்க நம்பர் மூலம். ஓகேவா? வாங்குனவுனே வந்துட்டு நேரடியா அந்த வக்கீல் கிட்டயே போறாங்க. ஓகே, அப்ப வந்துட்டு நம்ம டிவோர்ஸ் முடிவ எடுத்துடலாம். ஃபைனலா 2 பேத்துக்கும் ஓகே தானே அப்படின்னு சொன்னோனே 2 பேருமே தலையாட்டிர்றாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது நீங்க மிக விரைவா வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணி குடுத்துருங்க சார் அப்படின்னு அந்த வக்கீல் கிட்ட சொல்லிட்டு நிலா வெளிய வராங்கன்னு வைங்களேன். சோழன் வந்துட்டு ரொம்ப டிப்ரஷன்ல வராரு. நிலா உடனே கேட்குறாங்க, உங்க லைஃப்பையும் தாங்க காப்பாத்திருக்கேன். ஏங்க இவ்வளோ சேடா வரீங்க? எல்லா முடிவையும் நீங்களே எடுங்கங்க. அதாவது அ உங்க உங்க லைஃப்ப காப்பாத்திட்டேன். நீங்களே டிவோர்ஸ் முடிவு எடுக்கிறீங்க. என்னோட உணர்வ நீங்க கடைசி வரை புரிஞ்சுக்கலைல. என்னங்க புரிஞ்சுக்கல? உங்க லைஃப்ப தானங்க நான் காப்பாத்திருக்கேன். என்னால உங்க லைஃப்பையும் அழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் மிக விரைவா எங்க அண்ணி சொன்னதுனால நான் டிவோர்ஸ் முடிவையே அப்பீல் பண்ணது. இல்லாட்டினா எனக்கு வேலை கிடைக்கிற வரை உங்க வீட்ல இருக்கிறது தான் என்னோட ஆசையே தவிர, டக்குன்னு உதறிட்டு போக எனக்குமே விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னோனே, எனக்கு உங்கள உதறி தள்ள விருப்பம் இல்லங்க. என்னங்க சொல்றீங்க? உண்மையிலேயே உங்கள லவ் பண்றேன். என்னைக்கு நான் உங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ, அன்னைக்கே நான் விழுந்துட்டேங்க. நீங்க இல்லாட்டினா வந்துட்டு இந்த சோழன் செத்துருவாங்க. என்னங்க உருட்டுறீங்களாங்க? அப்படின்னு நிலா கேட்கும்போது, சரி என்னைய நம்பலைல, உங்களுக்காண்டி நான் உயிரையே விட்டுருவேன். இப்ப விடவா? அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நீங்க இவ்வளோ சீரியஸா எடுத்திருக்கீங்க? ஏங்க நீங்க சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா? ஒரு பையனோட உணர்வ புரிஞ்சுக்கங்க. உங்கள பார்த்தோனயே நான் விழுந்துட்டேன். நீங்க இல்லாட்டினா வந்துட்டு செத்துருவேன். என்னோட உணர்வ புரிஞ்சுக்கங்க. ப்ளீஸுங்க அப்படின்னு வந்துட்டு எவ்வளவோ சோழன் கன்வே பண்ணி பார்க்குறாரு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நிலாவுக்குமே அவர் மேல என்னங்க சொல்றது, ஒரு கிரஷ் வருது என்றே சொல்லலாம். தயவு செய்து நீங்க எங்கேயும் வெளிய போயிறாதீங்க. ஒரு கணவனா உங்கள தனியா விட வந்துட்டு எனக்கு பிடிக்கலங்க, பிடித்தம் இல்லங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் உங்கள அப்படி பார்க்கலங்க. ஆனா நான் உங்கள என் பொண்டாட்டியா பார்க்குறேங்கன்னு உண்மைய பூரா சொல்லிறாருன்னு வைங்களேன். மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிறாரு. நிலாவுக்கு பக்குன்னு போயிருது. அதுக்கப்புறம் நிலாவ எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. நீங்க என்னைய விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா, நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். எனக்கு வேலை போச்சுங்க. உங்களுக்காண்டி தான் உங்கள ராணி மாரி காப்பாத்தணும்னு தான் நான் வந்துட்டு மீண்டும் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்.
வந்திருக்கேன். ஏழ்மைய நினைச்சு இளக்காரமா நினைச்சிடாதீங்க. டெஃபினட்டா உங்கள ராணி மாரி வாழ வைப்பேன்னு எவ்வளவோ சினிமா டயலாக்க போட்டு பார்க்குறாரு. உண்மைய தாங்க சொல்றாரு. பட் நிலா கன்வின்ஸ் ஆவாங்களா? மேலும் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சோழன் வீட்டிலே இருக்கிறது வந்துட்டு பெட்டரா?